இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு, கடையும் பிஸி ஆயிடுச்சு, நீயும் பிஸி ஆயிட்ட போல. அது மாயா, எல்லாம் நீ பண்ண ஐடியாவால தான் மாயா. இன்னைக்கு பிசினஸ் இவ்ளோ பிக்கப் ஆயிருக்கு. நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு போக முடியும்னு இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு மாயா. இந்த மாசமே நமக்கு 30% லாபம் வந்திருக்கு. இது எல்லாமே உன்னாலதான் மாயா. பார்ட்னருங்கிற முறையில நானும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும். என் கடைக்கு மட்டும் இல்ல மாயா, என் லைஃபுக்கும் நீதான் பார்ட்னர். உன்னால என் வேலை வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமா இருக்கு. அதனால உனக்கு ஒரு gift பண்ண போறேன். கிஃப்டா? ஆமா, உனக்கு என்ன gift வேணும்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் வேண்டாம் பார்ட்னர், நீங்க ஹாப்பியா இருந்தா போதும். நீங்களும் ஹாப்பியா இருக்கணும்ல பார்ட்னர். என்ன வேணும்னு சொல்லுங்க. உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல. ஆசைன்னு பெருசா எதுவும் இல்ல. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என் கூட இருக்க, நம்ம குடும்பத்துல நான் இருக்கேன், எனக்கு அது போதும். இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல. தேவைன்னா ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம்? இல்ல, எப்பவும் நான் உன் கூட தான் கடைக்கு வருவேன். நீ எங்கேயாவது வேலையா போயிட்டா கடைக்கு ஆட்டோல தான் வர வேண்டி இருக்கு. வேற எங்கேயாவது போகணும்னாலும் கூட ஆட்டோ பஸ்ல தான் போக வேண்டியதா இருக்கு. ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சாரி மாயா, எனக்கு இத்தனை நாள் இது தோணாம போயிடுச்சு. ஆனா நீ உண்மையிலே ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் தான். ஏன்? இல்ல, பொதுவா பொண்டாட்டி புருஷங்கிட்ட நகை வேணும் ட்ரெஸ் வேணும்னு கேட்பாங்க. ஆனா நீ இப்ப கூட நம்ம பிசினஸுக்கு எது சரியா இருக்கும்னு யோசிக்கிற. சூப்பர் நீ பொண்டாட்டி. சீனு, இது நம்ம பெட்ரூம் இல்ல, கடை. அத மறந்துடாத. பெட்ரூமா இருந்தாலும் நீ அப்படியே ரொமான்ஸ் பண்ணிடுவ. டேய், பிசினஸ் நடக்கிற இடத்துல அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். வேலையை பாரு. சரி சரி, ஆனா நீ கேட்ட கிஃப்ட நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன்.